ஆராதனைக்கு வந்திருக்கவங்க அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 வசனங்கள் முதல் 31 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர் படவில ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளே படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடன் கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது இருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் இன்றைக்கு சுருக்கமாய் உங்கள் நடுவிலே நான் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவும் இயேசுனுடைய சீசர்களும் இந்த இடத்துல நடக்கப்பட்ட சம்பவங்கள். இயேசு சீசர்களை துரிதமாய் இங்கிருந்து அக்கறைக்கு போகும்படி அவர்களை ஒரு கப்பலிலே ஏறி துரிதப்படுத்துகிறார். நீங்கள் போங்கள், நான் உங்களுக்கு பின்பதாக நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசு 12 சீசர்களையும் துரிதப்படுத்தி அனுப்பின பின்பு இயேசு தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண சென்று விட்டார். இங்கே நடக்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசுனுடைய சீசர்கள் படவிலே போய்கொண்டு இருக்கும்போது நடு கடலில் போகும்போது காற்று பலமாக இருக்கிறது, அலைகள் அதிகமாக காணப்படுகிறது, தண்ணீரெல்லாம் படகுலை வந்து விழுகிறது. இவர்களுக்கு ஒரே பயம். நடுச்சாமத்தில் இப்படிப்பட்ட ஒரு திடீரென்று ஒரு புயல் வருகிறதே, எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. இவர்களுக்கு அடிக்கடி புயலில் போகிறது ஒரு பழக்கம், ஒரு வழக்கம். இவர்கள் அநேக நேரங்களிலே கடல் பிரயாணங்களிலே போயிருக்கிறார்கள் சீசர்கள் அனைவரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு அந்த நடுவில் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 26வது வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஒரு இரவு நேரத்தில் கடல் மேலே இயேசு வருகிறத எல்லாரும் காண்கிறார்கள். அது காண்கிற பொழுது ஒரு உருவம் வருகிறத போல இவர்கள் காண்கிறபடினால ஏதோ ஒரு ஆவி நம்ம இடத்துல வருகிறது என்று சொல்லி பயந்து அவர்கள் புலம்புகிறார்கள். அந்த புலம்புகிற பொழுதுதான் இயேசு சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே எல்லாரும் அமைதியா இருந்தபோது பேதுரு சொல்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நானும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு இயேசுவினிடத்தில் அநேக நேரம் நாம் கேட்பதுண்டு, இயேசுவே, நீர்தான் என்னை ஆசீர்வதிப்பீர், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நீர் கட்டளையிட்டால் நான் வருகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறோம். நம்மளும் ஆண்டவராக இயேசுவும் சொல்லுகிறார், சரி வா அப்படிங்கிறார். அதற்கப்புறம் பாருங்க, இயேசுவினிடத்தில் நாம் கேட்கிறோம், இயேசுவே, நீர்தான் என்னுடைய வாழ்க்கையிலே கடன்களை அடைக்க முடியும், கடன்களை அடைப்பதற்கு இயேசுவே நீர்தான் உதவி செய்ய முடியும், நீருக்கு ஒரு கட்டளை இடும், நான் வருகிறேன் என்று சொல்லுகிறோம். இயேசுவும் வான்னு சொல்லுகிறாரு, நம்மளும் வருகிறோம். இயேசுவே, எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாரும் என்று சொல்லி, இயேசுவே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டளை கொடும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். இயேசுவும் வாமா, நான் உனக்கு வீடை நான் கட்டித்தரேன்னு சொல்லுகிறார். இப்படி பல காரியங்களை இயேசுவினிடத்தில் கேட்கிறோம். திருமணம் ஆகவில்லை, ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்களை நீங்கள் அமைத்து தாங்க அப்படின்னு இயேசுவினிடத்தில் கேட்கும்போது, சரி வா, நான் உனக்கு திருமண காரியங்களை நான் அமைத்து கொடுக்கிறேன். இதே பிள்ளை பேர் இல்லாத போது ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வாமா, நான் உனக்கு பிள்ளை பேர் உண்டாக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப நம்ம இயேசுவை நோக்கி நம்ம வந்து கொண்டு இருக்கும்போது
சில நேரங்களிலே காற்று, சில நேரங்களிலே புயல், சில நேரங்களிலே அந்த கப்பல் கவிழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிற பொழுது நாமளும் பயப்படுகிறோம். நம்மளும் சில நேரங்களிலே இயேசு நம்மளோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி சில நேரங்களிலே கேள்விகள் எழும்புகிறது. பாருங்க, இங்கே சீசர்களுக்கு அதுதான் நடந்தது. இயேசு பேதுருவை பார்த்து சொன்ன உடனே, வான்னு சொன்ன உடனே பேதுரு நடந்து போயிட்டு இருக்கிறார், கடல் மேலே நடந்து போயிட்டு இருக்கிறார். இயேசுவே, நீர்தான் என் வாழ்க்கை எல்லாவற்றையும் நடத்துவீர் என்று சொல்லி நாம் போய்கிட்டு இருக்கும்போது சில நேரம் காற்று புயல் இதெல்லாம் வீசுகிறத பார்த்த உடனே 30வது வசனம், காற்று பலமா இருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறான். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற பொழுது இயேசுவை சார்ந்து நாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நல்லா சமாதானமாக போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை, திடீர்னு நல்ல ஏதோ ஒரு காரியம் போயிட்டே இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு காரியம், ஒரு பலத்த காற்று அல்லது ஒரு புயல் திடீரென்று வரும். அப்படி வருகிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இயேசுவே, நீர் என் கூட இருக்கிறீரா இல்லையா, எனக்கு உதவி செய்வீரா செய்ய மாட்டீரா என்று சொல்லி சில நேரங்களிலே இயேசுவை பார்த்து கேட்பதும் உண்டு. அதனால தான் பேதுரு சொல்றார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம போகிற எல்லா பிரயாணங்களிலும் நம்மளுக்கு முதன்மையானவர், ஃபோக்கஸ் ஆனவர் யாருன்னா இயேசுவை நோக்கி நீங்கள் போங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. காற்றோ புயலோ கஷ்டமோ துன்பமோ வேதனையோ கஷ்டமோ எதுவா இருந்தாலும் மற்றவைகளை நீங்கள் பார்க்காதீர்கள். இவர்கள் நடுவில் இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இயேசுவை சார்ந்து நீங்கள் போய் பாருங்கள். இயேசுவை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க 31வது வசனம், இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து ஒரு வார்த்தை கேட்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே இயேசுதான் என் வாழ்க்கைக்கு ஆதரவு, இயேசுதான் என் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி இயேசுவை சார்ந்து போய்கொண்டு இருக்கும்போது சில நேரங்களிலே நமக்கு சந்தேகம் வந்துடுது. சில நேரங்களிலே நமக்கு சந்தேகம் வந்துடுது. இன்னைக்கு பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில இந்த சந்தேகம் என்கிற ஒரு கொள்ளை வியாதி குடும்பத்தை சீர்குலைக்கிறது. இன்றைக்கு இந்த சந்தேகம் என்கிற சில காரியங்கள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைக்குரிய காரியங்களாய் காணப்படுகிறது. பாருங்க, அதனால தான் சொல்றாரு இயேசு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்னைக்கு பாருங்க, திருமணம் மான புதிதிலே கணவன் மனைவி அதிகமாக நேசிப்பார்கள், அன்பு காட்டுவார்கள், பாசமாக இருப்பார்கள். சில காலங்கள் செல்ல 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 சில சந்தேகங்கள் வருகிற பொழுது கணவன் மனைவிக்கு இருவருக்கிடையே சண்டைகள், கோபம், பிரச்சனை, கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிடுறாங்க. கணவன் மனைவி மேலே சந்தேகம், மனைவி கணவன் மேலே சந்தேகம். இரவு நேரங்களில் வருகிற பொழுது அவர் யார்கிட்ட எல்லாம் பேசினாருன்னு சொல்லி ஃபோனை எடுத்து செக் பண்ணுறது, சந்தேகம். சில நேரம் மனைவி யார்கிட்ட ஒருவேளை ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பிஸியாக வந்துச்சுன்னா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாப்புல, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல? சில நேரம் பாருங்கள் சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம். சில நேரம் பாருங்கள் பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல சந்தேகம். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஃபோனை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வேறு ஏதாவது செஞ்சுருப்பாங்களா? பிள்ளைங்களை ரொம்ப நேரம் காணோம், ஆளை காணோம், என்னாச்சு, எங்கே போனாங்க அப்படின்னு சில நேரம் பிள்ளைங்க மேலேயே சந்தேகம். சில நேரம் பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற நபர்கள் மேலே சந்தேகம். இவன் ஏதாவது எடுத்திருப்பானா, இவன் ஏதாவது திருடியிருப்பானா, இவன் ஏதாவது நமக்கு ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சந்தேகம். பிஸ்னஸில் சில நேரம் பார்ட்னர் மேலேயும் சந்தேகம் வந்துடும். இப்படி பல காரியங்களிலே பல மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தேகம் 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 சந்தேகப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் எதையும் முன்னேற்றம் அடைய முடியவில்லை. அடுத்ததாக பாருங்க, உங்களையும் என்னையும் உண்டாக்குன கடவுள் மேலேயும் சந்தேகம், கடவுள் மேலேயும் நமக்கு சந்தேகம். இந்த சந்தேகம் எங்கிருந்து நமக்கு ஆரம்பமானது? எங்கிருந்து இந்த சந்தேகம் தொடங்கினது? ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் காணலாம், இங்கே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்கள் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பிசாசு என்ன சொல்லுகிறான்? தந்திரமுள்ளவனாக இருந்து நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்கிறான்.
அப்ப நீங்க கவனித்து பாருங்க, அவன் தேவனுடைய வார்த்தையை நம் நடுவிலே சந்தேகப்படுத்துகிறான். தேவன் இப்படி சொன்னாரா? நீ சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு தேவன் சொன்னாரா? நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படின்னு சந்தேகங்களை எழுப்புகிறான். பாருங்க, அதே 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். சகல விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கவே புசிக்கலாம். ஆனா இங்க சர்ப்பம் சொல்லுகிறது என்ன? சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இதுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் சந்தேகங்களை கொண்டு வந்து வைக்க நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாத காரணமே சந்தேகம். பாருங்க, தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை, நீ இதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்படியா சொன்னாருங்க தேவன்? பாருங்க, 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. ஆனாலும் நன்மை தீ அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். எவ்வளவு அருமையா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பிசாசு பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளார என்ன பண்ணுகிறான்? சந்தேகங்களை கொண்டு வந்து வைக்கிறான். பாருங்க, இதுவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், இயேசுவினிடத்தில் சில சந்தேகங்களை எழுப்புகிறான். பாருங்க, 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும். என்ன ஒரு சந்தேகங்களை எழுப்புகிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அவர் யார்? தேவனுடைய குமாரன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். ஆனா இவன் சந்தேகங்களை எழுப்புகிறான். இயேசுவினிடத்தில் நீர் தேவனுடைய குமாரன் தானா? நீர் குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை நீ அப்பமாக்கி சாப்பிடும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இவன் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுத்துகிறான். ஆனா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தையை அவர் உறுதி பண்ணினார். 2வதும் சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், உம்முடைய தூதர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஏந்தி கொண்டு போவார்கள். சந்தேகங்களை என்ன பண்ணுகிறார்? கொண்டு வந்து சத்ரு நம்முடைய இருதயத்திலே விதைக்கிறான். இந்த சந்தேகத்தினால குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பிள்ளைகளிடத்தில் பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். இந்த சந்தேகங்களை சத்ரு கொண்டு வந்து வைக்கிறான். சரி, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? நீங்க சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ளவே முடியாது. சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோப்புக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கவனியுங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். இன்றைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்கள் அறிக்கை இடுகிற பொழுது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்கணும். நீங்க எப்படி கேட்கணுமாமா? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இப்போ பாருங்க, சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறானாமா? காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். நீங்க கடலுக்கு போனீங்கன்னா காற்று அடிக்கும் போது அலை அப்படியே மேடும் பள்ளமா போகும். அப்ப இன்னொரு பக்கம் காற்று அடிக்கும் போது அந்த பக்கமா அப்படியே போகும்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது. சந்தேகம் வருகிற பொழுது இயேசு செய்வேன்னு சொன்னார், எப்போ செய்வார்? அப்படி சரி இது செய்ய மாட்டாராட்டுக்கு நம்ம திரும்ப அங்கேயே போயிடலாம். என் கடனை அடைப்பேன்னு சொன்னார், எப்போ என் கடனை அடைப்பார்? கடனை அடைக்க மாட்டாராட்டுருக்குது, கொஞ்சம் கால தாமதம் ஆகுது, இது நமக்கு ஒத்து வராது, நம்ம அங்கேயே போயிடலாம். ஆண்டவர் சுகமாக்குவேன்னு சொன்னாரு, பல நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் சுகமே நடக்கலையே, அற்புதமே நடக்கலையே, எதுக்கு நம்ம இங்க இருக்கணும், கம்முன்னு நம்ம அங்கேயே போயிடலாம். சில நேரங்கள் சந்தேகங்களை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் விதைக்கும் போது நாம் காற்றினால் அடைக்கப்படுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறோம். இதனால நாம் தேவன்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாத இருப்பானாக. நீங்க எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, கடனை அடைக்க முடியாது, வியாதிகள் மாறாது, உங்களுக்கு திருமண காரியங்கள் அமையாது, பிள்ளை பேரை பெற்றெடுக்க முடியாது, நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. தேவனிடத்தில் நீங்க என்ன பண்ண முடியாது? எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க நினைக்க கூட முடியாதான். சந்தேகத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது, சந்தேகத்தோடு நம்ம கேட்கும்போது தேவன்கிட்ட நீங்க என்ன பண்ண முடியாது? எதையுமே கேட்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் இங்கேயும் வருவான், அங்கேயும் போவான். இங்கே வந்து அற்புதம் நடக்கலைன்னா மறுபடியும் அங்கேயே போயிடுவான். இங்கே வந்து இயேசு எதையும் செய்யலைன்னா அங்கே போயிடுவான். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி வந்திருக்கிறேன், அவர் நிச்சயமா என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், என்னை விடுதலை ஆக்குவார், என்னை உயர்த்துவார், என் கடனை மாற்றுவார், எனக்கு வீடை கட்டி தருவார், எனக்கு திருமண காரியங்களை அமைத்து தருவார், என் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி முழு மூச்சோடு சந்தேகப்படாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நடக்கிறவர்களுக்கு எதுவாகலாய் இருந்தாலும் கேட்டாலும் அவரை எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க சந்தேகப்படாம தேவனிடத்துல நீங்க கேளுங்க, சந்தேகப்படாம தேவனிடத்துல கேளுங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு நாம் வருவோம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தனியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவிலிருந்து புறப்படுகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இங்கே என்ன நடக்கிறது? இயேசு எருசலேம் திருச்சபைக்கு போகிறார், ஒரு வெற்றி பவனியாக போகிறார். இதற்கு முன்பதாக இருக்கிற சம்பவங்கள். இயேசு வெற்றி பவனியோடு கூட எல்லா ஜனங்களோடு கூட எருசலேம் திருச்சபைக்குள்ளார போய் திருச்சபை எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறார், எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்து முடித்த பின்பு இயேசு அங்கு ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பவும் பெத்தனியாவுக்கு வருகிறார். மீண்டுமாய் பெத்தனியாவிலிருந்து மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவிலிருந்து புறப்பட்டு போது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அவர்கள் எருசலேம் திருச்சபைக்கு போவது பல மணி நேரங்கள் ஆகும். தொடர்ந்து பிரயாணப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கணும், பல கிலோமீட்டர். அப்படி போகும்போது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்கவே வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேற ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவான் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். இங்கே கவனமாக கவனிங்க. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. தூரத்திலிருந்து பார்க்கிறார், ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரம் இலைகள் உள்ள ஒரு நல்ல ஒரு செழிப்பா காணப்படுகிறது. அது கிட்ட போய், சரி அந்த அத்தி மரத்தில் அதில் ஏதோ ஒரு கனிகள் இருக்கும், அதை நம்ம பறித்து சாப்பிடலான்னு இயேசு அதை கிட்ட போய் நிற்கிறாரு. நிற்கும் போது பார்த்தா கனிகள் இல்லை. மரம் நல்லா செழிப்பா இருக்குது, கனிகள் இல்லை. கனிகள் இல்லை. உடனே இயேசு பசி நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். இதை சீசர்களும் கேட்டார்கள். இது எல்லாம் முடிஞ்சு அவர் என்ன பண்ணுகிறாரு? தேவாலயத்திற்கு போகிறார். தேவாலயத்திற்கு போய் அங்கே இருக்கிற காசுக்காரர்கள், அங்கே விற்கிற எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுகிறாரு? எல்லாத்தையும் புரட்டி போட்டு ஒரு உபதேசங்களை பண்ணி முடித்து திரும்பவும் சாயங்காலமான போது பெத்தனியாவுக்கு வருகிறார்கள். வருகிற பொழுது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 19வது வசனம், சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை
கண்டார்கள். பேதுருவு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். நல்லா கவனிங்க, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை திரும்பவும் மறுநாள் காலையிலே வருகிற பொழுது அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இதை இயேசுவினிடத்திலே பேதுரு சொல்லுகிறார். இயேசு இப்படியா திரும்ப சொல்லுகிறார்? 22வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிட விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அவர் சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க நம்ம சொல்லுறதுல சந்தேகப்படாம கர்த்தருடைய வார்த்தையில சொல்லணும். இவர் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்துன்னு சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, நமக்கு எதிரடையா இருக்கிற பிரச்சனை, நமக்கு எதிரடையா இருக்கிற போராட்டம், நமக்கு எதிரடையா இருக்கிற வியாதிகள், நமக்கு எதிரடையா இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நமக்கு எதிரடையா இருக்கிற எல்லா காரியமும் மலை போன்று காணப்படுகிற அந்த காரியத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லுங்கிறாரு. அது சொல்றதுல இருதயத்துல சந்தேகப்படாம சொல்லுங்க. இருதயத்துல சந்தேகப்படாம சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? அந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கி போகட்டும்னு நீங்க சந்தேகப்படாம இருதயத்திலிருந்து சொல்லி பாருங்க, அந்த கஷ்டம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஒருவேளை கடனோடு கூட இருக்கிறீங்களா? அந்த கடன் உங்களை விட்டு போகணும்னு நீங்க இருதயத்துல சந்தேகப்படாம சொல்லுங்க. ஒருவேளை வியாதியோடு இருக்கிறீங்களா? அந்த வியாதி உங்களை விட்டு போகணும்னா அது இருதயத்துல சந்தேகப்படாம நீங்க சொல்லுங்க. நம்ம சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடன்காரன் நாளைக்கு வருவான். இயேசுவே, எப்படியாவது பார்த்து கொடுத்துருங்கப்பா, எதையாவது யாராவது ஒரு ஆளை அனுப்புங்களே, எலியாவுக்கு ஒரு காக்கா அனுப்பிச்சது போல எப்படியாவது ஒரு காக்காவை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இயேசுவே, இந்த வியாதினால நான் உம்மிடத்தில் ஜெபம் பண்ணிட்டேன், நீர் சுகமாக்குவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபமெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் அந்த வலி அப்படியே இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேனே, இந்த வலி இன்னும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, இந்த கஷ்டம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சில நேரங்களில் சந்தேகங்களை சத்ரு எழுப்பிக்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் போக்குவரத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கீழே இல்லாமல் நான் மேலா இருப்பேன், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சந்தேகப்படாம சொல்லுங்க. இருதயத்தில் சந்தேகப்படாம சொல்லுங்க. இருதயத்தில் சந்தேகப்படாம சொல்லுங்க. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் அந்த வியாதி அப்படியே இருக்குது. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் அந்த கடன் அப்படியே இருக்கிறது. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் உங்க பிசினஸ் மேல போக மாட்டேங்குது. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் உங்களால வீட்டை கட்ட முடியல. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் உங்களுக்கு திருமண காரியங்களை அமைக்க முடியல. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் உங்களுக்கு பிள்ளை பேர் அமைய மாட்டேங்குது. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் நீங்க செழிப்பாவே இருக்க முடியறதில்ல. நீங்க சந்தேகப்படுகிறதுனால தான் உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியல. நீங்க ஆரம்பத்தில் எப்படி நீங்க சபைக்கு வந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்க சந்தேகம். உங்க சந்தேகம். நீங்க சந்தேகப்படாம விசுவாசத்தோடு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது நிச்சயமா நடந்திருக்கும். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசம் அல்லது 2-3 மாசம் ஆயிடுச்சு, காலதாமதம் ஆயிடுச்சோன்னு என்ன நடக்கல. லிசன், நீங்க கவனிங்க, இந்த சந்தேகத்தினாலேயே நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணமே அதுதான். நீங்க சந்தேகப்படாம சொல்லுங்க. சந்தேகப்படாம
சொல்லுங்க, இந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனை என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால போகட்டும், நான் சந்தேகப்படாமல் நான் சொல்லுறேன்னு நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணுங்க, போகும். உதாரணத்துக்கு பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இங்கே ஆபிரகாமை பற்றி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் எடுத்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இங்க ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறாருங்க. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் ஆபிரகாம் சந்தேகப்படாமல் அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தான். பாருங்க 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாத இருந்தான். அப்ப நல்லா கவனிங்க, சந்தேகப்படாம இருந்தான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமா எனக்கு ஒரு பிள்ளை பேரை கர்த்தர் தருவார், சாராள் நிச்சயமாய் கற்பவதியா இருப்பாள், அவளாலே ஒரு பிள்ளை பேர் உண்டாகும், நிச்சயமாய் நமக்கு ஒரு பிள்ளையை தருவாள் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான், பேசிக்கிட்டே இருந்தான், சந்தேகப்படாம சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் சந்தேகமே படல. ஆபிரகாம் என்ன பண்ணவே இல்லைங்க, சந்தேகமே படல. 100 வயசுங்க. எத்தனை வயசுங்க? 100 வயசு. 100 வயசு ஆகியும் அவன் ஆபிரகாம் பாருங்க விசுவாசத்துல அவன் வல்லவரா இருந்தாருங்க, சந்தேகமே படல. சாராளுக்கு பாருங்க கற்பமே செத்து போச்சு. இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏமா ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தலாம்லம்மா, அதான் கற்பம் செத்து போச்சுலம்மா, இனி நடக்குமா? நீ நடக்காது. உங்களுக்குன்னு ஒரு சந்ததி நிச்சயமாக வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணலாம், தத்தெடுத்து நீங்கள் வளர்த்தலாம்ல அப்படிம்பாங்க. நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் எவ்வளவும் சந்தேகப்படாதீர்கள். நிச்சயமா உங்கள் சரீரம் செத்து போயிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனதாக காணப்படலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பேசி பாருங்க. நான் சொல்றேன், சந்தேகப்படாம நீங்க பேசுனா அது நிச்சயமா நடக்கும். பாருங்க வசனம் 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 12:2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவர் சொன்னாரே அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்க குடும்பத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, உங்க பிசினஸுக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. வேதத்தில் எழுதப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கிட்ட உண்டு. ஆனால் சில நேரங்களில் அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நேரம் பேசுகிறோம், 2 நேரம் பேசுகிறோம், 3 நேரம் பேசுகிறோம், அதுக்கப்புறம் திரும்ப அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுங்களா? பாருங்க ஆபிரகாம் பாருங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை பெரிய ஜாதியாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பேரை பெருமைப்படுத்துவார், என் சந்ததி பெருகும். அவன் விசுவாசித்துட்டே இருக்கிறான். வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் கால தாமதமானாலும் அவர் கைவிட மாட்டார், எனக்கு துணை நிற்கிறவர். அவன் விசுவாசத்தோடு கூட பேசிக்கிட்டே இருந்தான், சந்தேகமே படல. பாருங்க தேவன் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எதுல வல்லவனானாருங்க? விசுவாசத்தில் வல்லவனாராரு. என்னங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவர், சர்வ வல்லவர். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். அவருடைய அசைவால் எல்லாம் நடக்கும். அவருடைய ஒரு வார்த்தை வனாந்தரங்களை அதிர பண்ணும். அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தை வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமா நான் நம்புகிறேன், அவர் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். எதுல வல்லவனானாருங்க? விசுவாசத்தில் வல்லவனானாருங்க. நீங்க எதுல வல்லவராக இருக்கிறீங்க? சந்தேகத்தில் வல்லவராக இருக்கிறீங்க அல்லது
குறை சொல்றதுல வல்லவராக இருக்கிறீங்க. கர்த்தர் என்னங்க அவங்களுக்கெல்லாம் செய்கிறாருங்க, எனக்கெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறாருங்க. எங்க இன்னைக்கு வந்த விசுவாசிக்கு செய்கிறாருங்க, எனக்கு செய்யவே மாட்டேங்கிறாருங்க. கர்த்தர் ஓரவஞ்சனை பண்ணுறாருங்க. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறாருங்க. இவனுக்கு முன்னாடி வந்த எனக்கு செய்ய மாட்டேங்கிறாருங்க, பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் செய்கிறாருங்க. முன்னாடி வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாருங்க. பின்னால வந்தவங்களுக்கு சந்தேகம் இல்லை, கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால தேவன் அவர்களுக்கு செய்கிறார். வேற ஒன்றும் இல்லை. யாருக்கும் ஆண்டவர் பாரபட்சமே பார்க்கறது இல்லை. எல்லாருக்குமே ஒரே மாதிரியே தான் செய்கிறாரு. இவங்களுக்கு ஒன்று செய்யணும் அவங்களுக்கு ஒன்று செய்யணுங்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. எல்லாருக்கும் சரிசமமாக செய்யணும்னு தான் விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அப்போ நம்ம சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அப்போ எதைத்தான் நம்ம பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் நம்மளை விட்டு நீங்கும். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1 முதல் 2 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியின் வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், அதெல்லாம் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா சொல்றாரு, அவர் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்கள் போகணும், நீங்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் வைங்க, அதை வாயில பேசுங்க. தேவன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து உங்க இருதயத்துக்குள்ளார வச்சு உங்க வாழ்க்கைக்கு பேசுங்க, உங்க குடும்பத்துக்கு பேசுங்க, உங்க பிள்ளைகளுக்கு பேசுங்க, உங்க எதிர்காலத்துக்கு பேசுங்க. நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அதுல நீங்க சந்தேகப்படாம சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். அதனாலதான் யோசுவாவினிடத்துல சொன்னாருங்க. யோசுவா 1 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன். அப்போ உங்கள் வாயை விட்டு வசனம் பிரியக்கூடாதுங்க. அநேக நேரம் பாருங்கள், புலம்புறோம், கடன்காரன் காசு இல்லை, பணம் இல்லை, பொருளாதார பிரச்சனை, என் பிள்ளை படிக்க மாட்டேதா, என் பிள்ளைக்கு வேண்டிய செலவு, கல்யாணம் என்ன பண்ணுறது, இப்படியே போயிட்டே இருக்குது. அநேக புலம்பல் தான் அதிகமாக இருக்குது, புலம்பல் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் புலம்பாதீர்கள். உங்கள் சந்தேகங்களை நீங்கள் அகற்றி விட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை நீங்கள் வாயில பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் சந்தேகம் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் விரும்புகிறது கேட்கிறது எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாக செய்வார். அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் சந்தேகப்பட்டாய்? நீங்கள் சந்தேகப்படாதீங்க, தேவன் மேலே சந்தேகப்படாதீங்க, கர்த்தராகிய இயேசு மேலே சந்தேகப்படாதீங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை நடத்துவதற்காக, உங்களுக்கு போதுமானவராய் துணை நிற்பதற்காக, எல்லாவற்றிற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவரை நீங்கள் ஒருபோதும் சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். நடக்குமா நடக்காதுங்களா? நான் நம்புகிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கை செய்கிறேன். சந்தேகப்படாமல் யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ விசுவாசிக்கிறீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம்.